இருக்கு எனக்கு அம்மா மரே அத்த மரே வணக்கம் சொத்துல பங்கு இருக்கு எனக்கு ஐயா மரே அத்த மரே வணக்கம் உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும் 1977 பாத்தீங்கடா அணகுண்டா அந்த பக்கம் போகாதாரு சொல்றாங்க ஷார்ப்பா வை ரூபி அருமையான மைசட் உண்மையிலே வரும்போது பொட்டலா கிடந்துச்சு இப்போ ஈச புத்து மாதிரி என்னத்தா அதான் அவன் பேசிக்கிட்டு இருக்காத மண்ணவாரி தூத்து மண்ணவாரி தூத்து வெட்டி போடு உன் குடும்பம் நல்லா இருக்குன்னு நாங்கள் தெருவில் விடுறோம் உட்காருங்க மேடம் காவல்துறை அதிகாரி ஐயா பாக்சிட்ட உட்காராதுங்கய்யா பாக்சிட்ட உட்காராதையா தள்ளி விட்டுருவாங்க எத்தனை பேர்த்துக்கு லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் அவதாரம் போட்டிருப்பீங்க உடனே ஓயின்றிய காவல்துறை அதிகாரி ஐயா பொறுத்தளவு நமக்கு நண்பர்களே ஒரே விஷயம் தாலி இல்லாமல் கல்யாணம் செய்ய முடியுமா ஓ வண்டிக்கான அத்தனை ஆதாரத்தை நீ வச்சிருந்தா காவல்துறை அதிகாரி ஐயாட்ட நீ ஏன் பயப்படுற எல்லாத்தையும் வச்சுக்கோங்க ஹெல்மெட்டை போடு ஹெல்மெட் எங்கே ஓடு வீட்டுக்குள்ளே ஓடு இல்லைன்னா ஹெல்மெட்டை வந்து டேங்கில் வச்சு விபூதி சூடான் சாம்பிராணி காமி இவன் மண்டைக்கெல்லாம் இந்த ஊரில் இருக்கவே விடாது அரைச்சனை இருக்காத ஓடி என்னை சித்திரதை வடுத்தி விட்டாங்கடா போட்டோ எடுக்கிறேன் மட்டும் அப்புறம் ஒரு ஆள் உள்ளே வந்தார் வந்து அரை மணி நேரமாக ஆட்டுறாப்புல வாத்தா விளக்கமாக தடுத்து வந்து எனக்கு அடி போ நீனா ஏன் வர்ற ஏன்னா போட்டோ எடுக்கிறது பெருசு கிடையாது என்கிட்ட எடுத்தால் தம்பி கேசி மீடியா அருண் இங்கே வர எங்கள் ஆத்தா வந்திருக்கு பரம்பக்குடி விநாயக் சூப்பர் மார்க்கெட் உரிமையாளர்களும் என் அன்பு சொந்தங்களை வருக என்ன சேமனூர் கிராமத்தார் சார்பாக வரவேற்கிறான் நல்ல மனிதர்கள் என்னுடைய எம்கேஆர் அன்பாளையம் ஆதரவற்ற இல்லத்துக்கு பரம்பக்குடி விநாயக் சூப்பர் மார்க்கெட்டில் உள்ள என் உள்ளங்கள் எங்கள் ஆத்தா எனக்கு நிறைய உதவி செய்திருக்கிறார்கள் அந்த தாய்க்கும் என்னுடைய அன்பு தம்பிகளுக்கும் நன்றி வாங்க நன்றி கைதட்டலாம் நல்ல இதயங்கள் இந்நாட்டிலே நல்லவர்கள் வாழ வேண்டும் நான் எதில் விட்டேன் என்னடா சொன்ன பேப்பர் மேனே செல்ஃபி எடுக்கிறதுல விட்டேன் இந்த செல்ஃபி எடுக்கிற ஆள் உள்ளே வந்து காமன் நேரமாக போகிறான்னே அவன் போத கடைசியில் கிரிச்சுன்னு சொல்லும் போது சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு இப்படிலாம் நான் சிரமப்படம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ நாடகாரர் நீங்கள் நினைக்கிறீங்கயா உள்ள கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் நெஞ்சுக்கு வேட்டியை தேக்கி கட்டிட்டு உள்ளே வந்து என்ன வேணும்னு கேட்குறேன் கீழே முண்டை அவனுக்கு சட்டி ஓடணும்னு தோணலை தூக்குண்டு மாதிரி ஆட்டிக்கிட்டு இருக்கேன் எத்தனை பக்கு எத்தனை கசடுகள் இந்த நாடகம் நக்கின மாதிரி இருக்கும் எக்கோவை ஹலோ அன்னை தந்தை தான் வணங்கி சேமனூர் அருமை சபையோர் வணங்கி வந்திருக்கும் அருமை சபை வணங்கி சேமனூர் கிராமத்திலேயே கட்டழகி நமக்கு ரெட்டச்சி அம்மன் தான் துணை இருக்கா குங்கும போட்டழகி அவ அண்ணன் தான் வணங்கி சேமனூர் அருமை சபையோர் வணங்கி அருமை சபையோர் வணங்கி கட்டழகி நமக்கு ரத்தச்சி அம்மன் தான் துணை இருக்கா குங்கும போட்டழகி அபோ பந்தனதானே ஏலேலோ பந்தனதானே ஏலேலோ
ஆளுகிற விச்சருவா 18ஆம் படி பெரிய கருப்புட்டா அசையாது முடியறவா உனக்கு அசையாது முடியறவா ஆளுகிற பொடியருவா பொடியருவா கெட்டவரம் தந்துருமா ஏசாமி கெட்டவரம் தந்துருமா ஏசாமி அந்த 18 படிதாண்டா எனக்கு குலசாமி தாய் அந்தனதானே ஏலேலோ அந்தனதானே ஏலேலோ ஒரு திரண்டிருச்சு சேமனூர் கிராமம் ஒத்துமையை ஆகிருச்சு புள்ள ஒத்துமையை ஆகிருச்சு ஒத்துமையில் ஆகிடுச்சு ஆகிடுச்சு நாடு திரண்டிருச்சு மாமா நானே பிறந்திருச்சேன் மாமா நாடு திரண்டிருச்சு மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே எழுற மாமா பள்ளி திருமணம் நாடகத்தை பார்க்க தானே எழுற மாமா ஏழோ ஏழோ ஏழேலோ எழுற மாமா ஏழேலோ ஏழோ ஏழேலோ எழுற மாமா ஏழேலோ போதும் போதும் போதும்பா தம்பி நாங்க ஆடுனா காசு வாங்குவோம் நீங்க ஆடுனா மேலு வழியை வாங்கிட்டு போய் பறக்க வேண்டியதேன் ஆடுங்க வருஷத்துக்கு ஒரு நாள் திருவிழா வைக்கிறீங்க ஆடுங்க ஆட்டமெல்லாம் 2 மணிக்கு மேலே இருந்தால் என்ன என்னன்னு கேளுங்க விசில் வராம ரூபி விசில் வராம அப்போ நடிகர்களுக்கு பொன்னாட வச்சிருக்கீங்களா பொன்னாடையை போத்தி விடுங்க நீங்கள் வாட்ட தூக்க வரிச்சியில் வீட்டுக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா நாட்டில் அவன் கட்டி குளிக்க துண்டு இல்லாமல் முண்டமாக குளிச்சுக்கிட்டு இருக்கேன் பைப்படியில் வாங்கப்போ 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 ஹலோ பேசா இருக்குடா சார் போய் சரி இதுலேருந்து ஒரு லட்சணம் தெரியுது சரி சரி கேட்டுக்குருவான் எல்லாம் நம்ம கம்மா மீனுதேன் அது ஏழை விடும் போது அவன் அங்குச்சாமி பார்த்த வேலை தான் அதெல்லாம் அது எதாக இருந்தாலும் பார்த்துக்குறோம் கேஸ் கப்பி வந்தால் பார்த்துக்குறோம் வக்கீல் இருக்கேன் அவன் அசோக் நம்ம தம்பி தான் ஆமாம் என்ன வேஷம் வர்ற எம்கே ராதாகிருஷ்ணன் பரிதி பயில பப்புனு கூட்டு வந்து இதெல்லாம் ஏன் அப்படி வர்றதுன்னா இந்த கூட்டம் வந்திருக்கக்கூடாது ஆமாம் இதெல்லாம் வந்து நமக்கு தருத்தினை முடிச்சு ஆடிக்கிட்டே இருக்கும் இதுக்கு என்ன சொல்கிறேன்னா 7ஆம் இடத்துல குருவும் 8ஆம் இடத்துல போல்ட்டும் இருக்கேன் இந்த கல் போடு வீடு கட்டலாம் அவ்வளோதான் முடிஞ்சு இரு விடு விடு எனக்கு கண்டனுக்கு ஆள் வேணும்ல தாய் மன்னி வணக்கம் ஹலோ ஹலோ அன்பார்ந்த மாடுகடலாம் அத்துட்டு போகுது ஹலோ தயவுசெய்து இந்த நாடகம் வந்து உண்மையிலே மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த பைக்கெலாம் தயவுசெய்து எடுத்துருங்க. யாரும் உட்கார முடியாமல் நிற்கிறாங்க. அது தயவுசெய்து நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அந்த பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் கண்ணு கெட்ட தூரத்தில் நின்றுக்கிட்டு தான் இருக்காங்க. தயவுசெய்து இந்த பைக் எடுங்க முதல்ல. ஐயா அது அப்போ நான் வந்து சொன்னேன். இந்த உள்ளூர் வந்து அழுதுட்டேன். சாவியை தொலைச்சி விட்டேன். எடுக்க முடியாமல் நிற்குது வண்டி. இன்னொரு வண்டி வந்து பெட்ரோல் இல்லையா. பெட்ரோல் வாங்குறதுக்காக ராமநாடு போயிருக்கேன். அவனுக்கு பெட்ரோல் போட்டு முண்டை பஸ் ஸ்டாண்டில் படுத்துட்டானான். இப்போ என்ன வண்டின்னா 2 வண்டியை எரிச்சு உன் காசை கட்டி தெருவில் தெரியும். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் உட்காந்துருங்க. தயவுசெய்து கொஞ்சம் முன்னாடி போய் கூட உட்காந்துருங்க. ஐயா ஜேசிபி இருக்கா? வந்து ஒரு 2 ரவுண்ட் அடிக்க முடியுமா? அதில் என்ன எதுவும் மறந்துட்டியா? என்னண்ணே வெதர் இதில் எறும்பு கடிச்சு பிடிச்சா என்னடா? வானே இங்கே என்னை அசிங்கப்படுத்துற நீனா எனக்கு அண்ணன்னு சொல்லாது. வெக்கமாக இருக்கு. இந்த வாரு பொம்பளை ஆளுங்க பிளாஸுக்கில் டீயை குடிச்சு உணச்சி அந்த நாடகத்தை பார்க்க சொல்லுது. இதில் புருஷனுக்கு சோறு போட்டுத்தேன் நாடகத்துக்கு வந்து சொன்ன பொம்பளையில் கை தூக்கு. புருஷனுக்கு சோறை போட்டுட்டே நாடகத்துக்கு வந்து சொன்ன பொம்பளையை கை தூக்குத்தா. இதில் பூரா அடித்து விரட்டி விடுங்க வீட்டுக்கு. என்ன ஒன்றுமே இல்லையோ. ஒருத்தரும் புருஷனுக்கு சோறு போடுறதில்ல. உங்களை எல்லாம் இரவு நேரம் பகல் பாராமல் வெயில் பாராமல் மழைன்னு பாராமல் உழைச்சி உங்களை காப்பாற்றக்கூடிய கணவன் தான் உண்மையிலேயே புனிதமானவன். ஆண் வர்க்கத்தை விடவே மாட்டேன். உங்களுக்கு வாரத்துக்கு 2 சேலை பாவாடை
பொட்டு பேரில் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவன் தீபாவளிக்கு எடுத்த கிழிஞ்ச சட்டியை போட்டு தெரியாம பாரு. அதில் ஒரு கண்ணா இருக்கிறதுல கட்லா மீன் தவிர எதுவும் விழுகாது. உனக்கு தெரியாது. எப்போ எங்கடா என்ன எங்க வந்த துண்டு இல்லையா? ஆளுக்கு ஒரு தட்டியை பிடிச்சி போட்டு விடு. இப்படியே மறைச்சுக்கிட்டே தெரியட்ட. பேரன்பு கொண்டு என் உயிரிலும் மேலான பேசா இருக்கு வேற சார் போய் உயிரிலும் மேலான பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து பசித்தவருக்கெல்லாம் உணவளித்து உலக நாட்டுக்கே பயங்காட்டின என் வீர தமிழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். சீரியல் பார்க்கும்போது கரண்ட் கட்டானவனையே இபி வயர்மேனு அவர்களை கேட்காத கேள்வி கேட்கும் என் தாய்மார்களே, அதெல்லாம் கேட்கக்கூடாது தான். எல்லார் வீட்டுக்கும் இன்னைக்கு ஒளி தெய்வமாக ஏற்றி வைக்கிறது இபி வயர்மேனு தான். உண்மையிலே கஜா புயல் வரும்போது பாடுபட்டவர்கள் இபி வயர்மேன் தான். என்ன இறைவா, என்ன தலைவா, தலைவா தலைவான்னு சொல்கிறாங்கன்னா நம்ம காளிவனை பார்க்குறாங்கன்னு அர்த்தம். நான் தலைவன் கிடையாதப்பா, நான் ஜம்ஜாரி மயன். உங்களை எல்லாத்துக்கும் ஒரு சொந்தக்காரன்னா எம்கேஆர் தான். நீங்கள் எல்லாமே ரசிகர்லாம் நான் பிரித்து பார்க்க மாட்டேன். இன்னைக்கு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் வந்து பைக் எடுத்துகிட்டு வர்றீங்களே, எதுக்கு வர்றிய? இவன் திருந்த மாட்டான்டா, நாடகத்தை கருத்து விட்டு. ஏ தம்பி இருடா இருடா, பேச விடுப்பா இரு. ஏன் இதை சொல்ல வரேன்னா, இன்னைக்கு கையிலேயே கைபேசியில் எல்லாமே வந்துருச்சு. செல்ல இங்கே சொல்லுறிய சார்ஜ் ஏத்துறியா? அள்ளிட்டானாடா. ஏன்னா இன்னைக்கு கைபேசி வந்துருச்சு, வீட்டில் டிவி வந்துருச்சு, எத்தனையோ பொழுதுபோக்கு அம்சங்கள் வந்துருச்சு. அந்த காலத்திலையும் இந்த நாடக கலையை தொடர்ந்து காப்பாற்றி கொண்டிருக்கின்ற என் தமிழ் உறவுகள் அத்தனை பேர் பாதத்துக்கும் நன்றி வணக்கம். தம்பி சங்கு ஊதப்படாது. எங்கள் அப்பத்தா செத்து போனோன்னு சொல்கிறேன், வந்து ஊதி விட்டு போ. புயின்னு ஊதுறேன் மாடு வட்டுற மாதிரி. ஊதாதியப்போ நல்லா இருப்பேன். ஏன்னா இது கோயில் நிகழ்ச்சி, உங்கள் வீட்டு காது ஊற்றி நிகழ்ச்சி கிடையாது. குடல் கூட்டில் பாயசத்தை போட்டு திங்கிறதுக்கு. சாமி உலகத்தில் தெய்வம் இருக்குது. எங்கே இருக்குன்னா, முழு மனதோடு பக்தியோடு எவை ஒருத்தன் கடவுள் இருக்குன்னு சொல்லி வணங்குறானோ அவனுக்கு தெய்வம் காட்சி கொடுக்கும், அவனுக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி கணேஷ் புயலை, அது ஒரு ஜோக்குன்னு சொல்கிறேன். ஒரு 100 ரூபா கொடுத்துருப்பா, இப்போ மட்டும் காது கேட்காதே. இங்கே 6 மணி கொண்டிருக்க அன்பு அத்தான் மருங்காபுரியை சேர்ந்த ஜே மணிகண்ட பிரபு அவர்களுக்கு சேமனூர் கிராமத்தார் சார்பாக பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். கைதட்டலாம் ப்ரோ ப்ளீஸ். இங்கே மிருதங்க கொண்டிருக்கும் கோயில்பட்டி சந்திரன். துண்டை எங்கன்னு எடுத்த? நான் சின்ன சின்ன தும்மல் வருது, தவிட்டுக்குள்ள இருந்து அழிட்டு வந்துட்டியா? இந்த கடை எந்த கடைன்னு பார்க்கணுமே. ஸ்டிக்கரை வச்சுட்டாங்கடா. ஆனே இப்படி படுனே, கொசுவத்தி கவட்டில் பொருதி விடுறேன் படு. எனக்கு ஏப்பா வந்து சேரியா? எல்லாரும் ஆல்ரவுண்ட் எடுத்து கொண்டிருக்க அண்ணன் அருள் அவர்களுக்கு பொன்னாடை ஓத்தி மகிழ்விக்கிறார்கள். தாளம் எடுத்து கொண்டிருக்க அன்பு அண்ணன் எங்களது தியாகராஜன் அவர்களுக்கு பொன்னாடை ஓத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி காடாமங்கலம் முருகன் அவர்களுக்கும் தம்பி கேஎஸ் மீடியா என் அன்பு தம்பி அருண் அவர்கள் வந்து பெற்றுக்கொள்வார்கள். வாடா அருண், துண்டு கிடைக்காது, வாடா வாடா வா. அப்போ இங்கே வாங்க. அப்போ காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வரும்படி பணிவுடன் அழைக்கிறோம். வாங்கய்யா. ஐயா போட்டாங்களா? எங்கன போட்டாங்க? துண்டு எங்கன போட்டாங்க?
நீ போவாங்க 2 பேரும் இன்னொரு ரவுண்டு போயிட்டு வாங்க. அது நாடக மேடையா பாரா. ஏன்னா ஐயா ஒரே விஷயம், இந்த சேமனூர் மட்டும் கிடையாது, சுத்து வட்டாரிலேருந்து வந்த என் உறவுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், பெரியவங்க திருந்த பாருங்க. நிஜமாத்தேன். நம்ம ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலத்தில் பூராமே டாஜ்மார்க்கெட்டில் 1848 கிங்ஃபிஷர் பீரா விற்றாங்க, சாராயந்தேன். அந்த சாராயம் குடிக்கும்போது கூட இலவட்டம் குடிக்கும்போது பெரிய ஆளுங்க கண்டுக்கிறாமல் போயிடுவாங்க, மரியாதை கொடுத்து. ஐயா சின்ன பையில தண்ணி அடிக்கிறாங்க, இங்கனுக்குள்ளே நம்ம போனால் மரியாதை இருக்குன்னு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஊர் கம்மாக்கரையில் பயலுக 10 பேர் சேர்ந்து கூட்டம் போட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெரிய மனுஷன் அங்கே ஓரேன், பெரியப்பாவுக்கு 2 ounce ஊற்றுங்கடா, எச்சு ஊறுது, தாய்லிமைங்களா ஊற்றுங்கடா. யார் பெரியப்பாவுக்கா? உடனே அவங்க சொல்கிறாங்க, பெரியப்பா நீ பெரியப்பா உனக்கு மரியாதை வச்சுருக்க. என்ன மரியாதை, ஊற்றுங்கடா. சரின்னு 2 ounce போட்டுட்டு முண்டை வர்றியா, ஃபில்ட்ரு இருந்தால் கொடுங்கடா. அது செய்தி வெடிக்க விதியத்தி போய் கிடப்போ உனக்கு ஃபில்ட்ரு. அப்புறம் போதை ஏறினவுடனே தூக்கி போட்டு வெதரில் மேய்ச்சி போடுவாங்க. ஊரில் வந்து சொல்கிறது, அவன் பூச்செண்டு மையனை தூக்கி போட்டு அடிச்சு விட்டேன் நக்கி விட்டேன்னு. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், பெரியவர்கள் எவ்வளியோ அவளிதான் இந்த இளைஞர்கள்லாம். அதே மாதிரி தாய் எப்படியோ குழந்தையும் அப்படித்தான். இந்த கூட்டத்துக்குள்ளே ஃபோன் பேசிக்கிட்டே இருக்க, என்னத்தா என்ன ஃபோன் வருது உனக்கு நேரம். நான் வெளியே வந்துட்டேன்னா 4 மணி வரைக்கும் இந்த ஊர் என் கண்ட்ரோல் தான் இருக்கும். ஏன்னா நான் அப்படி ஒரு டேஞ்சரான ஒரு பப்புன். இந்த வாரு பப்பு அந்த கொலையை வெட்டிட்டு ஆட்டு கொண்டு கட்டு. ஆனால் இதில் இந்த நடுவில் உட்காந்துருக்க ஆளுகளுக்கெல்லாம் கிடைச்சா எனக்கு சிரிப்பு வருது. மூத்திரம் இருக்குச்சுன்னா எங்கிட்டு போவீங்க. இன்னுமே நாடகம் பார்க்க என் நாடகத்துக்கு வந்தேன்னா பேம்பஸ் மாட்டிக்க இந்த தண்டியா அப்படியே அகத்தி. நான் ஆம்பளையாலத்தையும் சொல்கிறேன்ப்பா, ஆம்பளையால அங்கனே அடிச்சு விட்டு போயிடுவேன், அடிச்சு விட்டு தொப்பு தொப்பு. மூத்தறதுக்கு சிச்ச ஒரே வயலுக்கு நீங்கள் தான். ஏன் மச்சான் பேம்பர்ஸ் வாங்க வழி இல்லாட்டினா என்ன பண்ணுறது? முட்டியை கட்டிட்டு வர சொல்லு, ஒரு சாங் பாடுவான். போடுங்கிறேன். செமனூர் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத ரெட்டஜி அம்மனா. ரெட்டஜி அம்மே இள மக்களை காக்குற ஆளையா. செமனூர் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத ரெட்டஜி அம்மனா. ரெட்டஜி அம்மே இள மக்களை காக்குற ஆளையா. ரெட்டஜி அம்மே இள மக்களை காக்குற ஆளையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. செமனூர் கிராமம் தானையா. ரெட்டஜி அம்மே தத்துரமா இருக்கிறாளையா. செமனூர் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத ரெட்டஜி அம்மனா. ரெட்டஜி அம்மே இள மக்களை காக்குறாளையா. கோடான கோடி சனோ உன்னைத்தான் வணங்குதையா. கோடி சனோ உன்னைத்தான் வணங்குதையா. கோடான கோடி சனோ உன்னைத்தான் வணங்குதையா. 18 படிகாரப்பா 18ஆம் படியா. செமனூர் கிராமத்துக்கு அழகு மலையை விட்டு புறப்பட்டு நேரமாச்சியா. செமனூர் கிராமத்தில் இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத ரெட்டஜி அம்மனா. ரெட்டஜி அம்மி இள மக்களை காக்குறாளையா. ரெட்டஜி அம்மி என்
வரம் கொடுக்கிறாளையா ரெட்டச்சியம்மே ஏழை மக்களை காக்குறாளையா. ஏன்னா அணிதினமும் கிராமத்தில் உள்ள ஜாமிகளைத்தான் நம்ம நிம்மதியாக கும்பிட முடியும். பெரிய பெரிய மாவட்டங்களில் உள்ள பெருங்கொண்ட தெய்வத்தை ஏழை மக்கள் வழங்க முடியலை. தமிழ்நாட்டில் இந்த அவல நிலை இருக்க அன்பு உறவுகளே. அதனால் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணாலும் போய் ஜாமி கும்பிடுங்க. அங்கே பூஜாரி தட்டை கொண்டு வரும்போது நீ சும்மா காய்ச்சினாச்சும் உன் பாக்கெட்டை ஓட்டிடு. ஏன் அப்போதான் காஜி ஓட போறான்னு விபூதி நெத்திக்கு வரும். அப்படி இல்லாட்டினா அப்படி இல்லைன்னா அவர் தலையிலே பூஜிட்டு போயிடுவார். உன் மேலே அப்படி அள்ளி போட்டு சரி ஒரு 100 ரூபாயை போட்டேன்னா ஒரு விபூதியை போட்டு விட்டு வாயத்துற அப்படி எந்த குறையும் வராதுடா போடா அப்படின்ட்டு பூஜாரி. 500 ரூபாயை போட்டேன்னா ஆத்தா காலத்தில் கிடக்கிற கதம்பத்தை அப்பேன் அத்து எலும்பு சம்பளம் பொங்கச்சோறு அடியிலாக கிடந்தாலும் சுரண்டி உனக்கு கொடுத்துருவார். 2000 கொடுத்தேன்னா உன் வண்டிக்கு மாலை, உன் பொண்டாட்டிக்கு பூவு. ஆமாம், இங்கே கிடக்கிற கிசுமுசு பழம், பழைய ஊதுவத்தி பாக்கெட்டு, சூடம், தேங்காய் குடும்பி எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துருவேன். 10,000 கொடுத்தேன்னா கடப்பாறை எடுத்துகிட்டு வந்து ஆத்தா சிலையை பேத்து சுடுமாடை கூட்டுங்கப்போ கொண்டு போய் ஒரு வாரம் கழித்து கும்பிட்டுவாங்க. இல்லை இங்கே நான் திரையை அடிச்சுக்கிறேன்டா. ஆத்தாவை நாங்கள் கேட்டால் ஆத்தாவை காட்டக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன். நீ போனேன் 10,000 ரூபா காசு தான் முதல்ல. அதனால தான் எந்தெந்தண்டி தெய்வமாக இருந்தாலும் உண்டியெல்லாம் முன்னாடி வைக்கிறாங்க. பணத்துக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது. ஒரு மனுஷனை இன்னைக்கு இறந்தா கூட பாட்டி கேளுங்க ப்ரோ. காது குத்துக்கு பாட்டி கேட்கலாம், கர்ப்பமாக இருக்கிறதுக்கு பாட்டி கேட்குறாங்க. கேட்டாலும் என்ன பண்ணுவேன், எல்லாத்துக்கும் பாட்டி. கர்ப்பமானதுக்கு பாட்டி, வயசுக்கு வந்தால் பாட்டி. அன்னைக்கு ஒருத்தன் மகளை இன்னொருத்தனோட ஓடி போச்சு, அதுக்கு 2 பேர் பாட்டி கேட்குறேன். மக ஓடி போச்சாம்பளை பீர் வாங்கி கொடு. அவன் குருண மருந்து வாங்கி கொடுத்துட்டே நீட்டி நிமிந்துட்டாங்க. அதனால என்ன சொல்ல வரேன்னா, என் தாய்மார்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். ஆத்தா காலையில் என்ன பண்ணுறீங்கன்னா 3 மணிக்கு எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சு பேய் மாதிரி தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு புருஷன் முன்னாடி நின்றீங்கன்னா அடித்த சரக்கு இறங்கிடும். அரைக்கின்னு நினச்சா யூரின்னு பெட்லேயே போயிடுவான். என்ன பண்ணுறீங்கன்னா எந்திரிச்சு குளிச்சு விட்டு உன் புருஷன் காலு எங்கே இருக்குன்னு லைட்டை போடு. கரண்ட் இல்லைன்னா செல்லு லைட்டை அடிச்சுக்கிட்டு கவக்கம்பு எடுத்து புருஷன் காலை கிளச்சி விடு. அவன் ஒரு மாதிரியாக படுத்துக்கிறதானே அதையும் கிளச்சி விடு. இல்லை வேட்டியை கிளச்சி விடுன்னு காலை தொட்டு கும்பிட்டு போய் ஸ்டவ் அடுப்பை பற்ற வை. ஸ்டவ் அடுப்பு இல்லைன்னா சிலிண்டரை பற்ற வை. நீ அங்கிட்ட அடுப்பு பற்ற வை, உன் புருஷன் எந்திரிச்சு செய்தி விடி பற்ற வைக்கட்டும். குடும்பமே பற்ற வச்ச குழப்பாக இருக்கும். அதே மாதிரி இப்போ எந்த வீட்டில் புருஷங்கால பொண்டாட்டி தொட்டு கும்பிடுறது கிடையாது. இப்போ ஆம்பளை சுதாரிச்சிட்டேன், இந்த முண்டையை திருந்த மாட்டாளுன்னு அவன் 2 ஆளுக்கெல்லாம் எந்திரிச்சு அடித்த சரக்கு இறக்காம பாத்ரூமில் ஒன்றுக்கு இருக்கும்னு பிரிச்சில் அடித்து புடலங்காய் ஒரு பக்கம், கத்தரிக்காய் ஒரு பக்கம், பீக்கங்காய், இளைய மையனை காணான்னு பார்த்தா அரிச்சிட்டு போய் வாசலில் அடக்கேன். அந்த அளவுக்கு அடிச்சிருக்கேன் யூரின். அந்த லிட்டர் கணக்கில் போயிருக்கப்ப. இப்போ ஆம்பளை பொண்டாட்டி காலை தொட்டு கும்பிட்றேன் பிரியா. அது உடனே என்னம்மா இளவு மையனுக்கு 100 காசு ஏறிடுச்சா, ஒரு 200 கொடுல இரு. 200 என்ன மயத்துக்கு பா ப்ளீஸ் கொடுமா கெஞ்சிட்டு போய் கட்டிங்க போகிறேன். ஆனால் தண்ணி அடிங்க வேணான்னு சொல்லலை. 1000 காப்பு கட்டி 1000 மாலை ஓட்டு உன் பிள்ளை மேலே சத்தியம் பண்ணி உன் பொண்டாட்டி தாலி மேலே சத்தியம் பண்ணாலும் பாலா போன மதுபானத்தை விட முடியாது. மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே மதுவை விட முடியும். ஏன் படித்து சொல்கிறேன்னா, எங்கள் ஐயாலாம் அவ்வளோ தூரத்துக்கு வாழ்ந்தாங்க. ஆரோக்கியம் இருந்தனால தான் எங்கள் ஐயா மட்டும் 21 பிள்ளையை பார்த்தார். எத்தனை 21? ஆமாம். என்ன மச்சான் இதே வேலை தானா? இல்லை அங்கனே தான் அடுப்பு கூட்டியே இருந்திருக்கேன், வேற வேலையே போல. இதில் அந்த காலத்தில் எப்படி பண்ணுவாங்கன்னா, எப்படி வீடு கட்டுறதில்ல, சரி ஆடு மாடு வளர்க்குறதில்ல, காசு வனத்தை சேர்க்கறத இதில் போட்டி போட மாட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் முனியாண்டி பொண்டாட்டி மாசமாக இருந்துச்சுன்னா கூப்பிடுவேன், இங்கே வா அவன் மாசமாக இருக்கா, உடனே இவ்வளோ மாசமாக்கிடுவேன். அங்கே 2 பிள்ளைனா ஏய் இங்கே வாடி 3, அங்கே 4 ஏய் வாடி 5, அங்கே 6 ஏய் வாடி
கடைசியில் அந்த பொம்பளை விளக்கமாத்த எடுத்துறான். மாய் என்ன கருப்ப பையில எனக்கு இடம் இல்லை, செருப்பிட்டு அடிச்சே வருவேன், வேணும்னா கேரி பை எடுத்து கொண்டு போய் அதில் ஏதாவது பண்ணிட்டு. ஏன் பிள்ளை வத்தாங்கன்னா அந்த காலத்தில் ஊரில் யாரு பக்கம் தலைக்கட்டு அதிகம், யாரு வாரிசு அதிகம்ன்று காமிக்கிறதுக்காக பிள்ளை வத்தாங்க. அன்னைக்கு 21 பிள்ளை வத்தாலும் இம்சை இல்லாமல் வளர்த்தாங்க. இன்னைக்கு ஒத்த பிள்ளைய ஒரு பொம்பளை ஒன்றுமே ஆகலை. பொண்டாட்டி மாஜமாக இருந்தவொடனே அப்பெல்லாம் போய் வயக்காட்டில் நாற்று நடவாங்க, ஆம்பளைக்கு நிகராக வரப்பு ஓட்டுவாங்க தாய்மார்கள். இப்போ பொண்டாட்டி லேசாக ஒமட்டினவனே புருஷன் வர்றேன், என்ன சுமிதா ஒமட்றிய என்ன, இடியட், நீ பார்த்த வேலை தான்டா, நீ கம்பி கட்டின சென்ட்ரிங் விழுந்துருச்சுடா. உடனே அவன் கன்சிவியா இருக்கியா, நீ கட்டில் விட்டு இறங்கவே விடாது, நான் தான் இட்லி உனக்கு பிணைஞ்சு ஊட்டுவேன், பாவாடையை நான் தான் துவைப்பேன், இறக்கவே மாட்டேன். சரின்னு பிள்ளை வத்துட்டாங்க. பிள்ளை வத்து காரில் பிள்ளை வருது, ஊர் பொம்பளைய ஊரா அடாடாடா அவளுக்கு பிள்ளை வந்துருச்சு, ஆம்பளை பையெல்லாம் பார்க்கணும்ட்டு பூரா ஆலாத்தி தட்டோட நிற்கிது. பிள்ளைய பார்த்தா மோதிர பரிசு கொடுப்பாங்க வர நகை கடையில், அதுக்குள்ளே வச்சு கொண்டு வருது. உன் மயனை காட்டு, இந்தா அவன் மருதமணிக்கு பிறந்த மாதிரி ஊரு பொம்பளை ஊரா, இது என்ன இளவடி கீரி புள்ள மாதிரி. ஏன் உழைப்பு அவசியம். நீங்க பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருங்க. எது எந்த வேலையை சொல்றீங்க, உழைக்கிற வேலையை பாருங்க. இப்ப பெரியவங்க அப்போ ரோட்டுகளில் பேசிட்டு போகும்போது நான் நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டு போவாங்க, உங்கள் ஊர் பக்கம் எப்படி மழை, அங்கிட்டு நல்ல மழை, அங்கிட்டு இங்கிட்டு மழை தான், எத்தனை ஏக்கர் நட்டுருக்க, 5 ஏக்கர் நட்டுருக்கேன், புளி எவ்வளோ வந்துச்சு, கருதரப்பு கூலி எவ்வளோ வந்துச்சு, உன் மகளை எங்கே கட்டி கொடுத்துருக்க, எத்தனை பிள்ளைய, உன் உடம்புக்கு எப்படி இருக்குது, அப்படி இப்படின்னு விசாரிச்சுட்டு போவாங்க. 2 பெருசு பேசிட்டு போவாங்க. இப்போ 2 பெரிய ஆள் வயசானவங்க பேசிட்டு போகும்போது பக்கத்தில் போய் கேளு, உனக்கு சுகர் எம்புட்டு, எனக்கு 370, உனக்கு எனக்கு 400, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏன் நீ சத்திரை குடிக்க வரல, எனக்கு ஒரு விரல் எடுத்துட்டாங்க, அப்புறம் நான் அடுத்த வாரம் ராமநாட்டில் எனக்கு கால் எடுத்துரும்ன்றாங்க, அப்புறமேலு என்னை சுடுகாட்டுக்கு நீர்மலை எடுத்துரும்ன்றாங்க. முடிஞ்சு சொல்லி ஏன் ஏன் இதெல்லாம் வருது சிந்திக்கணும். ஆரோக்கியமான உணவுகளை இழந்தோம். அம்மியில் அரைச்சு குழம்பு வச்ச அந்த அம்மிலாம் இப்போ எங்கே கிடக்குன்னா தாயக்கோடு ஓட்டு தாய விளையாண்டுக்கிட்டு இருக்க அம்மியில். உண்மைதான். அன்னைக்கு வந்து மண்பானையில் சமைச்சோம், அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்துச்சு. இன்னைக்கு பூரா குக்கரில் சமைச்சு இந்த வாரு இவருக்கு தெரியும்டே. இந்த கணேஷ் போயில வரும்போது ஒரு 10 பேர் சொன்னீங்க, நான் இன்ஸ்டாவெல்லாம் பார்த்தேன், அதை சொல்லுங்கண்ணேன்னு. பூலிப்புக்கு பேர் வச்சிருக்கேன் பாரு, தலானி. அதே மாதிரி கணேஷ் புயலுக்கு பூஸ்ட் மச்சான், பூஸ்ட் இருந்தா கொடுங்க மச்சான். அவன் தரமாட்டேன், சத்திர கொடி பூரா ஸ்ட்ரைக் ரைடு மச்சான், ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி ஒரு வாய்ட்டு தான் வச்சிருக்கேன், 2 போட்டுக்கு தான் இருக்கு. அப்படித்தான் ஒருத்தன் திருப்பூருக்கு கொத்தனார் வேலைக்கு போனவன், போகும்போது நல்லா சேவிங் பண்ணி மிலிட்ரி வெட்டு சைடெல்லாம் ஒட்ட தேய்ச்சிட்டேன். சலூன் கடையில் கிரிச்சு பிடிச்சான்னு வெட்டி புட்டாமாவை அடிச்சு ஆள் ஆம்ஸ், ஏன்னா கொத்தனாருக்கு பூரா அப்படி கரண்டியை ஏற்றி அடிச்சு பிடிச்சிருக்கான். அவன் ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு இன் பண்ணி திருப்பூர் கொத்தனார் வேலைக்கு போகிறோம்னு மட்டக்கம்ப சாக்கில் சுற்றி கட்டி அங்கே திருப்பூரில் கணேஷ் போயில இல்லைன்னு அங்கே வேலை ஆத்தையும் போன அடிச்சிருக்கேன், வரும்போது வாங்கிட்டு வந்துருந்தேன். இவன் போய் பெட்டி கடைக்கு முன்னாடி மீசைய கிருன்னு முறுக்கி பெட்டிக்காரக்கார பொம்பல்கிட்ட போய் கேட்டிருக்கேன், அக்கா அது இவன் காசு எவ்வளோன்னா வாங்கிக்க, அது என் தாலி ஏறிய வைக்கல. இவன் நீ நினைக்கிற மாதிரி இவன் போலீஸ் மாதிரியே தெரிஞ்சிருக்க. அதுக்கு இவன் சொல்லியிருக்கியா, நான் கொத்தனார் தான் காண்டு, துப்பாக்கி வச்சிருக்க உள்ள மட்டக்கம்பு துப்பாக்கி, அவன் மேல கரண்டி அது சொல்லியிருக்கு. இப்படித்தாப்பா அன்னைக்கு வந்து பிடிச்சிட்டு போய் 10,000 போட்டாங்க. அது அழுதுருக்கு. இவன் காலை பிடிச்சி ப்ளீஸ் எவ்வளவு நான் தரேன். ஏன் அதை சொல்ல வரேன்னா,
இந்த கணேஷ் வயல போடும்போது பார்த்துருக்கீங்களா? பெரிய பில்டப்பாக எடுப்பாங்க. அது முண்டை எடுத்து இப்படி கொட்டிக்கிட்டு இப்படி ஆணு போட வேண்டியதானே. அப்படி கையில் இருந்தா அப்படி தூக்கிட்டு சட்டிக்குள்ள வந்து பாயிட்டு எடுப்பேன். எடுத்துட்டு பெரிய தாலி செமிந்தார் மயம் மாதிரி இருந்தா அப்படியே அந்த பாக்கெட் வந்தோடனே அப்படி மயிர் மயம் பார்த்துக்கிடுவாங்க. திருப்பி இழுத்துட்டு கிடந்திருக்கேன். தொண்டெல்லாம் வெந்து அவனை ஒருத்தன் பார்க்க போயிருக்கேன். போய் இந்த கணேசி வேலை ஓட்டு பெட்டில் படுத்து கிடக்கல வெந்து போய் அவன்கிட்ட விசாரிச்சிருக்காரு ஒரு நல்ல மனுஷன். என்ன எப்படி வந்துச்சு? அவன் பேச முடியாமல் வாய் உரம் புண்ணு. கணேசி வேலை ஓட்ட இவன் உடனே எத்தனை வருஷமா போடுறீங்க? 25 வருஷமா. டாக்டர் என்ன சொன்னார்? பொழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? அது போடக்கூடாது. போட்டாலே இந்த கழுதை வெந்துரும்டா. உதடெல்லாம் பொத்துருக்குமே. ஆய்வுன்னு சொல்லிட்டு சட்டிக்குள்ள எடுத்து போயில எடுத்துருக்கேன். இவன் பார்க்க போனவன் கொட்டிக்கிட்டே வெந்துருச்சு. அவ்வளோதான். தொண்டை வரைக்கும் சலம் வச்சிருச்சு. ஆண்டிருக்கேன் படுத்துக்கிட்டு செத்தே போனேன். இதை செஞ்சுட்டு தானடா நான் இப்படி கிடக்கேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா இது நகைச்சுவையாக தெரியும், விழிப்புணர்வு தான். ஒவ்வொரு விஷயத்த நம்ம அழகாக மறக்க கற்றுக்கிட்டோம்னா இந்த உலகத்தில் ஒரே ஒரு பிறவி தான். இனிமேல் நம்ம எல்லாரும் பிறக்க போகிறது கிடையாது. நீங்கள் அத்தனை பேருமே சந்தோஷமாக உங்கள் மனைவி பிள்ளை தாய் தகப்பனோடு 100 ஆண்டு காலம் வாழணும். என் தமிழனுக்கு எந்த குறையும் வரக்கூடாது. அதனால தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம் தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம் தேசிய விஞ்ஞானியே தமிழர் முன் போற்றும் மெய்யானியே பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கல்வி வெள்ளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா தென்பாண்டி உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா தென்பாண்டி ராமே கருப்பனை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டிட்டு இந்த சேமனூர் கிராமத்திலே கருப்பனை நிப்பாட்டி விட்டு மற்ற வேலையை ஆரம்பிக்கிறேன். எக்கோ வச்சு ஏற்று
ரூபி, உண்மையிலேயே நாடக உலகத்தில் இந்த பகுதியில் நான் அதிகமாக சந்தித்த ஒரு மை செட்டுன்னா ரூபி. ரூபி, வாழ்த்துக்கள். என்னப்பா சவுண்டு ஏற்ற சொல்லி அவன்கிட்ட போய் சொல்லு. நீ ஏற்ற சொல்லுவா, நான் சொன்னால் அப்புறம் எடுத்து வச்சு விடுவாங்க. நான் விடக்கணும் உதயவா. கேட்குதுல்ல எல்லாத்துக்கும்? கேட்கலைன்னா உனக்கு கேட்கலையா? பாக்ஸு மேலே ஏறி மல்லாக்க படுக்கிறியா? கேட்குது ப்ரோ, இரு ப்ரோ. சாமியை கூப்பிட போகிறேன், எல்லாரும் அமைதியாக அதை மட்டும் கவனிங்க. அப்படி கவனிச்சிட்டிங்கன்னா உங்களை அறியாமே கண்ணீர் வரும், உடம்பு புல்லரிக்கும். அப்படி வந்துச்சுன்னா மங்குன்னு ஆடிருங்க. அப்படி ஆடும்போது இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, வயசானவங்க ஆடுனா அவங்கள போய் பிடிங்க, துண்ணூறு ஓடுங்க, தண்ணி மோந்து கொடுங்க. ஆனால் இளவட்டம் போகிறேன் என்ன பண்ணுறேன்னா, வயசு பிள்ளை எங்கே ஆடுதுன்னு பார்த்துட்டு தும்முன்னு அங்கே தான் போகிறேன். அப்படி போனேன்னா மணிக்கட்டோட ஒடிச்சே விடுவேன். உடுக்கு தானே தொலி இழிஞ்சு போயிருக்கு, உள்ளே போய் ஓட்டிட்டு வா. ஹலோ. வடக்கே வளநாடு வாளி கொண்ட நன்னாடு, தெக்கையான் திருநெல்வேலி ஜில்லாவா தட்சிணா பூமி ஆறாம்பள்ளி கோட்டை 7000 பண்ண மேற்கே மலையாளம் அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாடு முப்போகம் விளையக்கூடிய செல்வஞ்சலிப்பான மலையாள சீமடாய். அங்கே மலையாளத்து அரசே ஆட்சி செய்யும் காலம். அங்கே பேரு சொல்ல அரசனுக்கு ஒரு பிள்ளை இல்லடா. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு சிவனுடைய அருளோடு ஒரே பிரசவத்தில் 60 பிள்ளைகள் பிறக்க, அப்ப மலையாளத்து அரசே, ஏ காசி விஸ்வநாதா, உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. எனக்கு அப்புறம் மலையாள நாட்டை ஆட்சி செய்ய ஒரு வாரிசு இல்லடா. இந்த 60 பிள்ளைகளை ஒத்த பிள்ளை எனக்கு தாராவாத்து குருடா. அப்ப காசி விஸ்வநாதே சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தாரவாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மனதார மலையாள நாட்டுக்கு தாரவாக்குறேன். இதை மொத்தமாக அழைத்து சென்று வளர்த்து ஆளாக்கு என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தாரவாக்க மலையாள நாட்டு மக்களுக்கு சந்தோஷம் தாங்களடா. அரசனுக்கு 60 வாரிசு இருக்கு என்று சொல்லி நாட்டு மக்கள் எல்லாம் 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்து வருங்காலம். இந்த 60 பிள்ளையும் வளர வளர முப்போகம் விளைஞ்சு செழிப்பா இருந்த மலையாள சீமை அங்க பயிரெல்லாம் கருகுது, அங்க விலங்கெல்லாம் ஜாகுது, மக்கள் எல்லாம் பசியில பட்டினியில வாடுது. அப்ப மலையாளத்து அரசே, நல்லா இருந்த மலையாள சீமை இன்னைக்கு பஞ்சமாகுதுடோ. இந்த பஞ்ச வர காரணம் என்ன? எத்தனையோ கோடை அங்கே கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தால் அங்கே உடுக்க உடச்செறிஞ்சிரும். அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆளு இல்லையா. அப்ப கோசு உண்டு கிராமத்துல எடுத்தாண்டா பிரம்ப கோடாங்கி அதிகாலை 6 மணிக்கெல்லாம் மலையாள நாட்டுல மண்டு குறி வாக்கையில அந்த கோடாங்கி எடுத்து வச்ச குறியில சொன்னானா, இன்னைக்கு 60 பிள்ளையும் உருமாறி ஒண்ணு சேர்ந்து நிக்குதுடோ. இது பொல்லா கருப்புடா, இது 6 அடி வெங்கடா. இந்த
கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது. இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி என் கருப்பனை மலையாள நாட விட்டுட்டா. விரட்ட வழி தெரியாம ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சுட்டாண்டா மலையாளத்தை என் கருப்பனை. அப்ப பெட்டி கிளம்பல, பக்கத்துல நெருங்குனா அனல் காத்து வீசுறா. அப்ப மலையாள நாட்டுல குமுறுதுடா மேகம் எல்லாம். அப்ப பெய்யாத மழை பெருமழை வெஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய மலையாள நாட விட்டு. அப்ப உச்சி நல்ல நேரம் 1 மணிக்கு என் கருப்பேன் பெட்டி வருதுடா மலட்டாட்டு தண்ணியில. அப்படி தள்ளாடி கருப்பேன் பெட்டி வருங்காலம். என் கருப்பனுக்கு நான் தமிழ்நாட்டுல எந்த திசையில போய் உக்கார எனக்கு வரி தெரியலையே. கருப்பேன் பெட்டிக்குள்ள உருளும் காலம். அட அழகு மலை காடு என் அருவி மலை ஜோங்க. அந்த அழகு மலை வனக்காட்டிலே 18 திருடர்களும் கொள்ளையடிக்க வருங்காலம். அப்ப மலட்டாட்டு தண்ணியில வந்த கருப்பேன் பெட்டிட்டா திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி. அந்த 18 திருடர்களையும் 18 லாடர்களாக படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டா 18ஆம் படியாண்டா. என் 18 படிகரப்பு உன் காலுக்கு ஜலங்கையிட்டு என் 18ஆம் படியான இடமணிய மேமாட்டு. கொஞ்ச நேரம் சேமனூர் கிராமத்துல உள்ள ரெட்டச்சியமே உன் தங்கச்சிய கூட்டிக்கிட்டு இந்த நல்ல மக்களுக்கு ஒரு அரும்பு உரையாம அடாச காத்து வீசாம கிளப்பிட்டாண்டா செங்குதிரையில 18ஆம் படியா. கொஞ்ச நேரத்துல விளையாட வாராண்டா அந்த சேமனூர் கிராமத்துக்கு. என் 18 படி கருப்பை வணங்கி என் நகரத்திலும் புனரலங்குடியே ராமநாதபுரம் மாவட்டம் பரம்பக்குடி வட்டம் போகலூர் ஒன்றியம் சேமனூர் கிராமத்திலே அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ ரெட்டச்சியம்மன் ஆலயம் 3ஆம் ஆண்டு முளப்பாரி உற்சவத்தை முன்னிட்டு இன்றைய தினம் சேமனூர் மாவீரன் சுந்தரலிங்க குடும்பனார் சிங்கார கலையரங்கில் தலைமை தேவேந்திர உள்ள வேளார் சங்கம் சேமனூர் முன்னிலை சத்திரக்குடி காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள், திரு சேமனூர் கிராம நிர்வாக அலுவலர், அதனை அடுத்து பதக்காவதி குமார் சேமனூர் ஊராட்சி மன்ற தலைவர் மு சுப்பிரமணியன் தேவேந்திரகுல வேளார் சங்க தலைவர் சேமனூர் இவரது தலைமையிலும் மற்றும் சுற்று வட்டாரத்திலிருந்து வருகை தந்த என் உயிரிலும் மேலான என் சொந்தங்கள் அன்போடு நடத்தக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அதிவிமர்சையாக நடைபெறும். நடிப்பு சவேந்தன், நடிப்பு மன்னன், இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளரும் எங்களுக்கெல்லாம் ஒரு வாத்தியார் பிறந்தகையா வழங்கக்கூடிய. எத்தனை நாடகம் பேசினாலும் எத்தனை கலைஞர்கள் மாறலாம், ஆனால் இங்கே வந்துள்ள ராஜநடிகர் மட்டும் மாற மாட்டார். எனது அன்பு வாத்தியார் அறந்தாங்கி அருகாமுள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டார்கள். குயிலினும் இனிமையான கோயிலவாணி, கொஞ்சம் மொழி பேச ரஞ்சிதம், எத்தனை வள்ளிகள் நாடக உலகத்திலே நீங்கள் பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு வள்ளிக்கும் ஒரு உடல் வாகு, பேச்சு, குரல் வளம் இருக்கும். ஆனால் வந்திருக்கு வள்ளிக்கு அத்தனை திறமை உண்டு. அன்பு சகோதரி மன்னார்குடி மண் கண்டெடுத்த எஸ் அபிராமி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். நாடக கலையிலே ஒரு நடிகனுக்கு மேடை அனுபவம் வர வேண்டும் என்றால் 5 வருஷம் ஆகும். ஆனால் சின்னஞ்சிறு வயதிலேயே நாடக உலகத்தில் நானும் சாதிக்க முடியும் என்று சென்ற ஊர்களெல்லாம் அடுத்த வருஷம் இந்த நாரதர் வேஷம் போட்ட தம்பியை மட்டும் விட்டுட்டு வந்துடுறாரு என்னிடம் நிறையா சொல்லுவாங்க. என் அன்பு மகன்
பாட்டுக்குன்னே பிறந்திருக்கேன். எங்களது அறந்தாங்கி அருகாமுள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கே அஜித் குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஹார்மோனிய கலையரசு, பின்பாட்டு இசையமுது, பாசத்துக்குரிய எனது அன்பு அத்தான், எங்களது மருங்காபுரி மண்ணுக்கு சொந்தக்காரர். உண்மையிலேயே எத்தனை நடிகர் வந்தாலும் அவங்க என்ன பாடினாலும் அந்த பாட்டில் தும்மல் இருந்தால் கூட அதை செய்வார். திறமையான ஒரு வாத்தியம், அந்த பீசியம் எல்லாம் வாசிப்பார். திறமையான ஒரு ஹார்மோனிய சக்கரவர்த்தி, ஒரு பாடகர், அதனை தொடர்ந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர். எனது அன்பு அத்தான் மருங்காபுரியை சேர்ந்த ஜே மணிகண்ட பிரபு அவர்கள் ஹார்மோனிய பெண்பாடர். நம் மண்ணை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்மள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவருமாகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவாக இந்த பாடல் அவருக்காண்டி சமர்ப்பணம். இப்பாடல் யாரும் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, ஒரு நல்ல மனிதர், உயர்ந்த மனிதர். இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். Thank you.
நல்ல மனிதர். பசியோடு யாரு போனாலும் உணவளித்து எத்தனையோ ஏழை மக்கள் வாழ்க்கையிலே ஒளிதிகமாய் ஏற்றி விட்டு இன்னைக்கு அணையா விளக்காய் எரிந்து கொண்டிருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் ஐயா. நன்றி நன்றி. அப்பாடலை பாடிய அத்தான மணிகண்ட பிரபு அவர்களுக்கு நன்றி. மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்குந்துவான் கோடைகிடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் கோயில்பட்டியை சேர்ந்த சந்திரன் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். தூங்குறீங்களாத்தா? சரி. போதும் போதும். பரவாயில்ல. கடைசியில் 2 அடி மட்டும் ஓங்கி அடிச்சாப்புல கவனிச்சில. காலையில் வாரச்சீட்டு கட்டணுமா? சட்டாக்கு புட்டாக்கு கேப்பியாடான்ற பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி. எங்கள் அண்ணன் ஆல்ரவுண்டு உட்கார அழகே அழகுதேன். பனைமரத்துக்கு கீழே மொங்கு குடிக்கிற மாதிரி மண்டி ஓட்டுக்கிட்டு. ஆனால் இன்னைக்கு நம்பர் 1 ஒரு ஆல்ரவுண்டுனா எங்கள் அண்ணன் புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். நாடவா நீ உனச்சே பார்த்துட்டு போய் பாடு. ஆடு இந்த கிளம்பிட்டாண்ட யார ட்ரெயினில் வேலை பார்த்த மாதிரி ஊதிக்கிட்டே இருக்கேன். அடே சிங்கா அப்பு ஊதாதி ஐயா. உண்மையிலேயே கூட்டத்தில் என்ன செய்ய கடையத்தானே அடைச்சு விட்டாங்க. பிளாக்கில் சரக்கு வாங்கத்தானே காசு என்ன செய்ய
கைதட்டலாம். ஒரு ஒன்று ஆச்சார டியுன்று அது உங்களுக்கு ஒரு மாதிரியா தெரியுமே, ஏதோ இளநி குடிக்கிற மாதிரியே படுத்து கிடக்கான்னு கிடையாது. நம்ம சேவிங் பண்ணுறோம்ல பிளேடு, இந்த பிளேடோட அதுக்கு ஷார்ப் அதிகம். இதை யார் வாங்கி நீ வீட்டில் மண்டி ஓட்டுக்கிட்டு டியூன்னு செய்யப்படாது. ஒரு உதற வெட்டி போடும், பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்க 75 நாள் ஆகும். அப்புறம் அப்படியே தெரியும். வேற எதுவும் வச்சிருக்கியானே? எந்திரிச்சு சத்திரக்குடி போய் பசியாரி போடா. ஏன்னா அண்ணனா மச்சான் என்ன சங்குற அண்ணன் சங்க பாத்தியில மச்சான், இப்ப ஏன் சங்க பாக்குறியா? எந்த ஊருக்காரங்கன்னே தெரியலடா. ஏன் மச்சான் அப்ப எல்லாமே வச்சிருக்கீங்களே? இருக்கு, எல்லாமே இருக்கு. வேற ஏதாவது போடுங்க மச்சான். வேற என்ன வேணும் உங்களுக்கு? தம்மு டம்முன்னு அடிக்கிற மாதிரி. தம்மு டம்முன்னு அடிக்கிற மாதிரியா? அதுல இருக்கா? இது பெரியாஜி பத்தல கக்கூசுல தண்ணி ஊத்திட்டு வருவாங்க. இந்த இருக்குல்ல, போதும்டா. நாடகத்துக்கு வந்தியில கேரத்துக்கு வந்தியில. எப்ப நாடகம் இல்லாட்டினா வேற என்ன வேலை? சூப்பர் மச்சான், போயிட வேண்டியதா. நான் உங்களை தவறா சொல்லலை. எல்லா திறமையும் உள்ள ஒரே ஒரு ஆள்னா யாருன்னா என் தமிழனுக்கு மட்டும்தான் எல்லா திறமையும் இருக்கு. உலகத்துல ஐயா ஓ சங்க முதல் நிப்பாட்டுப்பா. இல்ல இல்ல ஜங்கு ஊதல, அவன் அடிச்சதுக்கு ஊதுறேன். சிறந்த முறையில் இங்கே சீன் தாளம் அமைத்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு அண்ணன் புதுகை கே தியாகராஜன் அவர்கள் சீன் தாளம். சாமியை அழைக்க போறேன். இங்கே இருக்க